ஒரு நாள் ஜூலை 11ஆம் தேதி அன்று தான் தங்கியிருந்த டாஸ்மாக் விடுதியில் ஒரு புறா குடும்பம் இருந்ததை கவனித்தாள். ஒரு குஞ்சு மட்டும் பொரித்து இறக்கைகள் முளைத்து தன் பயணத்தை தொடரத் தயாராக இருந்தது. சோகமான விஷயம் என்னவென்றால் மற்றொரு முட்டை பொரியாமல் அப்படியே இருந்தது. தமிழரசி அதை கவனித்த பிறகு பறந்து சென்ற புறாக்கள் மீண்டும் அவள் கண்களுக்கு தென்படவே இல்லை. 2-3 நாட்களுக்குப் பிறகு திடீரென்று புறாவின் குஞ்சு சத்தம் கேட்டது. அதிர்ச்சியுடன் கூட்டை நோக்கிச் சென்று பார்த்தாள். பொரியாத முட்டை பொரிந்திருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தமிழரசி தானே அந்த குஞ்சு புறாவை வளர்க்க நினைத்தாள். அவனது கல்லூரி படிப்பு, டாஸ்மாக் வேலை ஆகியவற்றுக்கு இடையே புறா வளர்ப்பது சற்று சிரமமாக இருந்தது. 1 மாத காலம் புறா வளர்ப்பு போராட்டத்தை சிரமத்துடன் எதிர்கொண்டாள். புறாவுக்கும் தமிழரசிக்கும் இடையே உள்ள உறவு மிகவும் நெருக்கமானது. புறா அவளிடம் நன்றாக பழகியது. தமிழரசி வேலை செய்யும்போது குடிபோதையில் இருந்தவர்கள் தமிழரசியை தவறான வார்த்தைகளால் திட்டுவது, தேவையில்லாமல் அடிப்பது, சாப்பிட்ட மீந்த உணவுப் பொருட்களை அவள் மீது போடுவது, வாந்தி எடுப்பது, முகத்தில் எச்சில் துப்புவது, கேலி செய்வது, கட்டாயப்படுத்தி மது குடிக்க வைப்பது போன்ற செயல்களை பல நாட்களாக பார்த்து வந்தது. தினமும் தமிழரசி வேலை முடித்து கண்களின் கண்ணீரும் சோகமும் வியர்வையுடன் வரும்பொழுது அவள் தோள்பட்டை மேல் அமர்ந்து இறக்கைகளால் விசிறி கண்ணீரை துடைத்து முத்தம் கொடுத்து அரவணைத்தது. புறா அவர்கள் அடுத்த முறை வரும்போது அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று புறா முடிவெடுத்தது. குறிப்பாக மதன் என்ற இளைஞன் குண்டாக, உயரமாக, கருமை நிறத்துடன் இருப்பான். அவன் எப்போதும் குடிப்பழக்கமுடையவன். அவன் குடிபோதையில் தமிழரசியை தேவையில்லாமல் வம்பு இழுத்து மதுவை குடி என்று சொல்லி திட்டி அடித்தான். இதனால் பொறுமை இழந்த புறா மதன் தோள்பட்டையின் மீது அமர்ந்தது. அவன் புறாவை கொஞ்சிக் கொண்டிருக்கும்போது அவன் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச் சங்கிலியை யாரும் எதிர்பாராத நேரத்தில் லாவகமாக எடுத்துக்கொண்டு சென்றது. மதன் மது போதையில் இருந்ததால் புறா எடுத்துச் சென்றதை பெரியதாக கண்டுகொள்ளவில்லை. அக்கம் பக்கம் தேடி விட்டு விட்டார். இதேபோல் தமிழரசிக்கு கெடுதல் செய்யும் கெட்டவர்களிடமிருந்து தங்கம் மற்றும் பணத்தை சற்று சிரமப்பட்டு பறித்துச் சேர்த்து வைத்தது புறா. பர்சிலிருந்து பணத்தை எடுக்கும்போது லாவகமாக அவர்கள் மேல் அமர்ந்து அந்த நபர் கொஞ்சிக் கொண்டிருக்கும் எதிர்பாராத நேரத்தில் பணத்தை பறித்து கொண்டு சென்றது. கழுத்தில் இருக்கும் தங்க சங்கிலி, கையில் இருக்கும் மோதிரம் என அனைத்தையும் புறா உயிரை பணைய வைத்து திருடிச் சென்றது. இந்த சம்பவங்களை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அக்கம் பக்கத்தில் தேடிவிட்டு சாதாரணமாக விட்டுவிடுவார்கள். ஆரம்பத்தில் புறாவின் இந்த செயல்கள் தமிழரசிக்கு தெரியவில்லை. ஒரு நாள் ரமேஷ் என்பவரின் 500 ரூபாய் பணத்தை புறா பறித்துச் செல்லும் போது அருகில் இருந்த சேகர் என்ற ஒருவர் துடைப்பத்தால் புறாவை அடித்தார். புறா தலையில் அடிபட்டு துடிதுடிக்க இறந்துவிட்டது. இந்த சம்பவத்தை பார்த்த தமிழரசியின் இதயம் நொறுங்கிப் போனது. அநியாயமா இந்த சின்ன புறாவை கொன்றுவிட்டீர்களே என்று குரல் கொடுத்தபோது தமிழரசியையும் தொடப்பத்தால் அடித்தனர். மேஜையில் இருந்த பீர்பாட்டலை எடுத்து அவர்கள் மேல் தாக்கிவிட்டு இறந்த புறாவை எடுத்துக்கொண்டு இந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தமிழரசி அழுது கொண்டேதான் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றாள். அங்கே புறா சேர்த்து வைத்திருந்த தங்கமும் பணமும் இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தான். அவளது துக்கம் மேலும் பல மடங்கு பெருகியது. அவள் அழுதது ஒரு பறவைக்காக அல்ல. அதுவரையில் தன் தாயை இழந்தும் தந்தையை இழந்தும் தனிமையில் இருந்த அவளுக்கு ஒரு தந்தையைப் போலவே அன்பு காட்டி அவளை காத்த தெய்வத்தின் இழப்பு அது. ஏன் என் மேல் இவ்வளவு பாசம்? ஏன் உன்னையே பலி கொடுத்தாய் என்று கதறினாள். என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த செயல்களால் தனக்கு ஏதேனும் தீங்கு வருமோ என்று நினைத்தாள். ஆனால் அந்த பணம் கெட்டவர்களிடமிருந்து மட்டுமே எடுக்கப்பட்டிருப்பதை சிந்தித்தாள். அங்கே 200, 500 ரூபாய் நோட்டுகளும் 5 மோதிரங்களும் ஒரு 5 பவுன் சங்கிலியும் சில அரை மற்றும் 1 பவுன் நகைகளும் இருந்தன. கூடவே புறாவின் சில இறகுகளும் நினைவாக இருந்தன. தமிழரசி இறந்த ஆசையாக வளர்த்த புறாவை நினைத்து 3 மணி நேரம் துடிதுடித்து அழுதாள். பிறகு மரியாதை செலுத்தும் விதமாக புதைத்து அஞ்சலி செலுத்தினாள். அந்த பணம் மற்றும் நகைகளை பயன்படுத்திக் கொள்ளாமல்
பிச்சைக்காரர்களுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் தானம் செய்தாள். நல்ல உயிருடன் இருந்தால் என்ன செய்வாரோ அதைதான் தமிழரசியும் செய்தாள். தொடர்ந்து டாஸ்மாகில் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவள் அங்கே வேலை செய்யவில்லை. தன் அப்பாவை போல அன்பான ராம்தாஸ் பேராசிரியருக்கு தமிழரசியின் நிலைமை தெரிய வர அவர் உதவியுடன் புத்தக விற்பனை கடையில் வேலை செய்து அப்பாவின் மருத்துவச் செலவிற்காக பெற்ற 3 லட்சம் கடனை அடைத்து 3 வருடங்களுக்கு பிறகு தனது வீடும் டீக்கடையும் தமிழரசிக்கு ராம்தாஸ் பேராசிரியரின் கொஞ்சம் பண உதவியுடன் மீண்டும் கிடைத்தது. அப்பாவின் உயிர் அல்லவா டீக்கடை வீடு. புறா தன் தந்தையின் ஆன்மா என்றே தெரியாமல் தமிழரசி பழகிக் கொண்டிருந்திருக்கிறாள். புறாவின் நினைவுகள் மறக்க முடியாத நினைவோடு இன்றும்